to one another, a final opportunity for the remaining suited up. நண்பர்களுக்கு விடை கொடுத்த சுனிதா வில்லியம்ஸ். பூமியை நோக்கி கிளம்பிய டிராகன் விண்கலம். பரபரப்பாகும் ஒவ்வொரு நிமிடங்கள். நாசா வெளியிட்ட முக்கிய வீடியோ. வாங்க விரிவா பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துடுங்க. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து பூமியை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் 3 விண்வெளி வீரர்களுடன் இந்திய நேரப்படி இன்று காலை 10:35 மணியளவில் புறப்பட்ட விண்கலம் பூமிக்கு இன்னும் 15 மணி நேரத்தில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார்லைனர் விண்கலம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் விண்வெளி வீரர் புட்செட் வில்மோர் ஆகியோருடன் சர்வதேச விண்வெளி நிலையத்தை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி அடைந்தது. 9 நாட்களுக்கு பிறகு ஸ்டார்லைனர் மூலமே அவங்க இருவருமே பூமிக்கு திரும்புவதா இருந்துச்சு. இருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமா அவர்களால திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப முடியல. இதன் காரணமாக அவங்க இருவருமே கடந்த 9 மாதங்களா சர்வதேச விண்வெளி நிலையத்துல சிக்கியிருக்காங்க. நீண்ட முயற்சிக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகியோரை பூமிக்கு திரும்ப அழைத்து வர அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்தை ஞாயிற்றுக்கிழமை சென்றடைஞ்சிச்சு. இந்த டிராகன் விண்கலத்துல தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ரஷ்ய நாடுகளைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள் சென்றிருக்காங்க. இந்த நிலையில இந்திய நேரப்படி இன்று காலை 10:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் பூமியை நோக்கி புறப்பட்டிருக்கு. அமெரிக்காண்ட புளோரிடா மாகாணத்தையொட்டிய கடல் பகுதியில அமெரிக்க நேரப்படி இன்று மாலை 5:57 மணிக்கு டிராகன் விண்கலம் வந்தடையும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு.